Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு நேத்து ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹால் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா கீழ நோட்னு போட்டு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா this hall ticket is valid subject to the conditions that the candidate has attended the compulsory personal contact program and completed the required period of study as per regulation of the course அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லா கோர்ஸுக்குமே வந்து பிசிபி கிளாஸஸ் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு கிளாஸஸ்க்கு லெட்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க, அதே போல் உங்களுக்கு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சில கோர்ஸுக்கு மட்டும்தான் பிசிபி கிளாஸஸ் வந்து கம்பல்சரி. அதாவது கிளாஸஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அட்டன் பண்ணால் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸுக்கு நான் கம்பல்சரி பிசிபியாக தான் இருக்கும். கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுனா அட்டன் பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து போகிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுறலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க, அந்த லெட்டரோட டாப்லேயே வந்து போட்டிருப்பாங்க நான் கம்பல்சரி பிசிபி ப்ரோக்ராம், கம்பல்சரி பிசிபி ப்ரோக்ராம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ நான் லாஸ்ட் இயரே இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எத்தனை கோர்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் கம்பல்சரி பிசிபி, எதுக்கெல்லாம் நான் கம்பல்சரி பிசிபின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட கோர்ஸ் பீரியட்குள்ளே நீங்கள் தேவைப்படுற பிசிபி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரிக்கு மட்டும்தான், மற்ற யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்க கோர்ஸுக்கு பிசிபி கிளாஸஸ் கம்பல்சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்றவங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மார்னிங்லேருந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் இந்த டவுட் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எல்லா ஹால் டிக்கெட்லையுமே எல்லா எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிசிபி கிளாஸஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் டியூ ப்ராப்ளம். ஹால் டிக்கெட்லேயும் இந்த டைம் வந்து டியூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணணும், 1050 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். இது போல் வந்து அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே பே பண்ணிக்கோங்க. மார்னிங்கே உங்களுக்கு நான் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன் எக்ஸாம் ஃபீஸ் டியூ வந்து எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் டியூ வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயுமே லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் AUDDE.in வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸாம் மிஸ்க்கு ஃபீஸில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் டியூவை வந்து பே பண்ணிக்கோங்க. எவ்வளோ டியூ ஷோ ஆகுதோ அந்த டியூவை வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பே பண்ணால் தான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து தான் இந்த டியூவை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஹால் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம். பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் டேபிளுமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. டேட் அண்ட் செஷனை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.